இங்க ஈஸ்வரி சொல்றதுக்கு முன்னாடியே பாக்கியா வந்து தன்னுடைய மகனான எழில வீட்டை விட்டு போய் எழில்னு சொல்லிடுறாங்க. இதனால இங்க எழில் அமிதாவையும் கூட்டிக்கிட்டு நிலாவையும் கூட்டிட்டு வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போக இது வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஈஸ்வரி மட்டும் வெளியில வந்து கூப்பிடவே இல்லை. அவங்க அதிர்ச்சியில உள்ள நின்னுட்டே இருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி பாக்கியா ஏன் இப்படி ஒரு வார்த்தையை விட்டா நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு ஈஸ்வரி நின்னுட்டு இருக்க. வெளியில போற எழில் வந்துட்டு யோசனையிலையும் இங்க அமிதாவை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியலன்ற ஒரு எண்ணத்திலையும் போறாங்க. இங்க அதே நேரம் பாக்கியாவும் உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்க பின்னாடியே தாத்தா அதுக்கப்புறம் இனியா எல்லாருமே ஓடி போறாங்க தன்னுடைய அண்ணனை கூப்பிடுறதுக்காக. ஆனா இங்க எழில் வந்துட்டு யார் பேச்சையும் கேட்காம கிளம்புறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. தாத்தா உள்ள ஓடி வந்து என்னம்மா பாக்கியா இப்படி பண்ணிட்ட நீ, இப்போ எழில் எங்க போவான்? எழில் நம்ம வீட்டு பையன், அவனை எப்படிமா வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்தது? எல்லாரையும் விட அதிகமா நீதானுமே அவன் மேல பாசம் வச்சிருந்தன்னு சொல்லிங்க தாத்தா கேள்வி கேட்கறாங்க. இங்க எந்த பதிலுமே சொல்ல முடியாம பாக்கியா அழுகிறது மட்டும் இல்லாம ஓடியும் போயிடுறாங்க ரூம்குள்ள. இங்க தாத்தாவும் வந்து அமைதியா ஹால்ல உட்கார எல்லாம் உன்னாலதான் ஈஸ்வரி, நீ பண்ண பிரச்சனையானதான்னு சொல்ல கடைசியில என் தலையை உரட்டலைன்னா உங்களுக்கும் தூக்கம் வராதுல்ல, நான் சொன்னனா அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி நான் சொன்னனான்னு சொல்றாங்க. நீ சொல்லிடக்கூடாது, உன் வாயிலேருந்து அந்த மாதிரியான வார்த்தை வந்து அதனால அவன் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனாலதான் பாக்கியா இப்படி ஒரு வார்த்தையை விட்டா. இது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி தாத்தா கேட்கறாங்க. தாத்தா சொன்னதுக்கு பிறகுதான் ஈஸ்வரி அதை உணர்றாங்க. எங்க நான் சொல்லி எழில் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா அதனால குற்ற உணர்ச்சியில நான் ஆளாயிடுவேன் நினைச்சுதான் பாக்கியா எனக்கு முன்னாடி முந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலாம். அவ மனசு இவ்வளவு கல்லாக்கிக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லியிருப்பான்னு நினைச்சு எங்க பாட்டியும் வேற ஃபீல் பண்றாங்க. நான் போய் பாக்கியா கிட்ட பேசுறேன்னு சொல்லி எங்க பாக்கியாவை பார்க்க கிளம்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் நீ தூங்கணும்னு நினைச்சல போய் நல்லா தூங்கு, நிம்மதியா தூங்குன்னு எங்க பாட்டியை வந்து தாத்தாவும் திட்டுறாங்க. தாத்தா அப்படி பேசுனதுனால அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. தாத்தா திட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பி உள்ளேயும் படுறாரு. இங்க இனியா உட்காந்து அழுக ஜெனியும் அதே நேரம் செலியனும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ணனை எப்படி கூட்டிட்டு வந்துடலாம், நீ கொஞ்சம் அழாம இரு இனியா அப்படின்னு சென்னியும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க செல்வி வேற இந்த வீட்டுல பிரச்சனை வந்து இப்படி குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிடக்கூடாதுன்னா அக்காவும் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா கடைசியில அக்கா வாயாலேயே இப்படி சொல்ல வச்சுட்டாங்களே இந்த அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு புலம்பிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப குடும்பத்துல சுகமா இருக்க வெளியில போற எழில் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்குதான் எழில் நான் சொன்னேன் இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம் பேச வேணான்னு அப்படின்னு சொல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் வெளியில கூட்டிட்டு வந்தா உன்னை நல்லா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொல்ல. எதுக்கு நீ நான் சொல்றதையே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க எழில்னு எங்க அமிதா விட கேக்குறாங்க. வாடகைக்கு ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமா ஒரு வீடையும் பாக்குறாங்க. அங்கே இருக்கலாம்னு சொல்லி முடிவும் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து எப்படி தெரிஞ்சதோ இல்லையோ ஆனா எங்க கோபிக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இங்க வீட்ல இனியா அழுதுட்டு இருக்க நேரத்துலதான் கோபியும் கால் பண்றாங்க. என்னம்மா இனியா வீட்ல உனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, காலேஜ்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு நினைச்சிட்டு கடையில இருக்கிற இங்க கோபியும் வந்துட்டு இனியாவுக்கு கால் பண்ணி விஷயத்த கேட்குறாங்க. அப்பதான் இனியா சொல்றாங்க அழுவ ஆரம்பிச்சோன்னே என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு கேட்க வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, அப்போ எழில் வீட்டை விட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா டாடி, அம்மாவே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க, அதனால தான் அண்ணா எங்க போனுச்சுன்னே தெரியல, அண்ணனு கோவத்தோட அண்ணியை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க கோபிக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. உன் அம்மாவுக்கு ரொம்பவே திமிர கூட்டிடுச்சு, சம்பாதிக்கிறோன்ற திமிரு, அந்த வீடு அவ பேர்ல இருக்குன்ற திமிரு, கடைசியில என் பையனை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாள் அவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. டாடி இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட வேண்டாம்னு சொல்ல, நீ வைமா இனியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க பாக்கியா ரொம்பவே அழுதுட்டே இருக்காங்க. இனியாவும் போய் சமாதானப்படுத்துறாங்க. ஏமா நீ இப்படி சொன்ன, அண்ணனை எதுக்குமா வீட்டை விட்டு வெளியில அனுப்புன, நீ இப்படி பண்ண மாட்டியமான்னு சொல்லி இங்க கேள்வி மேல கேள்வி கேட்க இங்க யார்கிட்டையும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம வீட்ல இருந்து கிளம்பி நேரம் வெளியில போறாங்க. இங்க வீட்ல யார்கிட்டயுமே பேசல, வெளியில கிளம்பி பாக்கியா பைக் எடுத்துக்கிட்டு அவங்க பாடி போயிட்டே இருக்காங்க. இங்க அதே நேரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கோபி, நம்ம நேரா நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா, இல்ல வேணாம் அங்க போனா நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, அப்புறம் எங்க ராதிகா நம்ம மேல கோவப்படுவான், முதல்ல நடந்த விஷயத்த போய் எங்க ராதிகாட்ட சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வர கோபிங்க ராதிகாட்ட சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராதிகா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்பதான் இங்க ராதிகா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. என்ன கோபி சொல்றீங்க, பாக்கியாவா இப்படி செஞ்சது, எல்லா இடத்துலயும் எழில் தான் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டா இருப்பான், ஆனா அப்படிப்பட்ட பையனையே வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு இந்த பாக்கியாவுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்க ராதிகா கேட்க, இப்போ அவளுக்கு திமிரு கூடிடுச்சு, அதனாலதான் அந்த வீடு அவ பேர்ல இருக்குல்ல, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த ஒரு எண்ணத்துலதான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான், இப்படி பெத்த பையனையே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்பவே திட்டுறாங்க. சரி விடுங்க கோபி, அந்த குடும்பத்துல என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் எழிலுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அவனும் என்னோட பையன் தானே, இப்போ அவன் எங்க போவான் என்ன பண்ணுவான்னு கூட தெரியல, எங்க போய் கஷ்டப்படுவான்னு கூட எனக்கு தெரியல, பேசாம நம்ம போய் அவனை பார்த்துட்டு வரலாமா, அவனுக்கு வீடு கிடைச்சிருச்சா கிடைக்கலையான்னு கூட நமக்கு தெரியல, நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க. என்ன கோபி புரியாம பேசுறீங்க, இப்படி ஒருத்தவளா வீட்டில் கூட்டியாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையை சந்திக்கிறது நானா தான் இருப்பேன், பின்ன நீங்க என்கிட்ட கோவப்படுவீங்க, ஏற்கனவே நடக்கிற பிரச்சனை போதாதான் இதுக்கப்புறம் பிரச்சனையை இழுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்க வேலையை மட்டும் பாருங்க கோபி அப்படின்னு எங்க ராதிகா சொல்றாங்க. சரி நம்ம வீட்டுக்கு கூப்பிடலனாலும் ஒன்றும்
பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு தடவை எழில போய் பார்த்துட்டு வந்துடலாம், பாவம் அவன் மனசு சங்கடப்பட்டு போயிருப்பான்னு சொல்ல. எழில நீங்கள் பார்க்க போனாலும் அவன் உங்களை மதிப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல. அவன் மதிக்கிறான் மதிக்கல அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் என்ன இருந்தாலும் அவன் என்னுடைய பையனாச்சே. நீ மயுவை விட்டு கொடுக்க மாட்டல, அதே போல தான் என்னோட பசங்க 3 பேரையும் நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பாக்கியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிட்டு இருக்காங்க. சரி கோபி கோவப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ராதிகா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வீட்டிலேருந்து வெளியில் போகிற எங்கள் பாக்கியா கோவிலுக்கு போயிட்டாங்க. சாமிக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப அழக ஆரம்பிச்சிடுறாங்க. என் வாயாலேருந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சுட்டே கடவுள்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே எழில் எங்கே போயிருப்பான் என்ன பண்ணுறான்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் வந்துட்டு கோபி தேட பார்க்குறாங்க. நான் அவங்களுக்கு எங்கே இருக்கான்ற விஷயமே தெரியல. கடைசியில் ஒரு வழியாக ஒரு நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மூலமாக எழில் எங்கே இருக்கான்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஓடி வந்து ராதிகாட்ட சொல்கிறாங்க, எழில் இருக்கிற இடம் எங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, வரியா பாயா ராதிகா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி கோபி, ஆனால் எனக்கு அங்கே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும்னு நான் நம்ப முடியல, இருந்தாலும் உங்களுக்காக வரேன், ஆனால் இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்லி ராதிகாவும் கிளம்புறாங்க. ராதிகா கோபி 2 பேருமே இங்கே எழில தேடி போகிறாங்க. எழிலுடைய வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. இங்கே தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் அப்பா வந்து நிற்கிறத பார்த்ததுமே எதுவுமே பேசாமல் நிற்கிற எழில், என்னடா உன்னை பார்க்க இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன், ஒரு வார்த்தை உள்ளவான்னு கூப்பிட மாட்டியான்னு சொல்ல, இங்கே அமிர்தா வாங்கங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு ராதிகா கோபி 2 பேருமே உள்ளே போக இங்கே எழில இருந்துட்டு இருக்காங்க. வீட்டில் என்ன பிரச்சனை ஏது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இனியா சொன்னதை வச்சு தான் நானும் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உன் அம்மா இப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க கூடாதுரா, அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட நீனு இப்போ உன்னை இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பினாவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியாது, தெரியாமல் இங்கே வந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, என்ன எழில் எப்படி பேசுகிறேன், நியாயமா நீ கோவப்பட வேண்டியதுன்னா உங்கள் அம்மா கிட்ட தான் கோவப்படணும், அதை விட்டுட்டு இவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி வந்து என்கிட்ட பேசணுன்றதுக்காகவா இல்லை குத்தி காட்டணுன்றதுக்காகவான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா எழில், நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நீ என்னுடைய பையன் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் இந்த வாடகைக்கு வீடெல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு நீ நம்ம வீட்டுக்கே வந்துடுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து இங்கே ராதிகா முறைக்கிறாங்க. ராதிகா முறைச்சோன்னே கோபி அமைதியாக, எனக்கு எங்கேயும் வீடு வேண்டாம், நாங்கள் இங்கேயே பார்த்து இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னு நீ வீட்டை விட்டு வெளியில் வந்துன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் பாட்டி தான் காரணம்னு சொல்கிறாங்க. இங்கே எழில் வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதே நேரம் அமிர்தாவும் அமைதியாக இருக்க இங்கே வந்து எழில் கிட்ட அப்போ தான் கோபி சொல்கிறாங்க, இங்கே பாருடா எழில், இங்கே பாக்கியா சரியில்லை, நீ பாக்கியாவுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்க, நானே அவளை திட்டும் போதெல்லாம் அவளுக்கு பக்கத்தில் பக்கபலமாக இருந்திருக்க, நிறைய விஷயங்களில் உதவி பண்ணியிருக்க, இப்படி எல்லாம் செஞ்சு போக உன்னையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டானா, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒருத்தவங்கள வெளியில் அனுப்பிட்டு அவள் சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறான். அதுக்கு ஏற்றது போல தான் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்திக்காகவா நீ என்கிட்ட சண்டைக்கு நின்ன அப்படின்னு சொல்லி இங்கே கோபி வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அவங்க விருப்பத்துக்கு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ராதிகாவும், உங்கள் அம்மா அதான் பாக்கியா இப்படி பண்ணுவாங்கன்னு நானும் நினச்சி கூட பார்க்கல, அவங்க மேலே எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை அதுவும் இல்லாமல் மரியாதையே இருந்துச்சு, ஆனால் இப்போ அது கொஞ்சம் கூட இல்லாமலே போயிட்டு பெத்த பிள்ளையே எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு மனசு வந்துச்சுன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் யோசிக்க தோணிட்டே இருக்கு. பாவம் எழில், நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல, உங்கள் அம்மாவை நம்பி நீ ரொம்பவே ஏமாந்துட்டல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே நேரம் இங்கே வந்து எழில பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருடா எழில், பேசாமல் நீ எங்கள் கூட வந்து இருந்தாரு, அதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்ல, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன், அது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் வர மாதிரி இல்லை, அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் எங்கள் அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அப்படி என்ன தெரிஞ்சுட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் எழில் கேட்குறாங்க. எழில் இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க கோபி ராதிகா. இங்கே உடனே உன்னுடைய நல்லதுக்காக தானே உங்கள் அப்பா சொல்கிறாரு, அது உனக்கு புரியலையான்னு ராதிகா சொல்ல, அதுக்கு அப்போ தான் இங்கே எழில் சொல்கிறாங்க, என்னுடைய நல்லதுக்காக யோசிச்சு தான் அம்மா அந்த வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்புனாங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எழில், உன்னை கழுத்தை படித்து வெளியில் தள்ளாத குறையா அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பியிருக்கான், கை குழந்தையும் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து கஷ்டப்பட்டு வச்சுக்கிங்க, ஆனால் இப்போ கூட அவளுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசுகிற பாரு அப்படின்னு சொல்லி இங்கே கோபியும் சொல்ல, அதுக்கு அப்போ தான் இங்கே வந்து எழில் சொல்கிறாங்க, என்னை அம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணமே நான் தான், அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க, வெளியில் போனாதான் அந்த கஷ்டத்தை வச்சு முன்னேற முடியும், அதுக்காக தான் அது இன்னும் பல மடங்கு நான் வெறியோட போராடுவேன்ல, அப்போ தானே நான் போராடுற ஒரு விஷயம் எனக்கு வந்து சேரும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அம்மா என்னை வெளியில் அனுப்பியிருக்காங்க, இதை தெரியாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் வேணாம் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கலாம், ஏன் நீங்களே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இங்கே நானும் அமிர்தாவை அம்மாவை தப்பாவே நினைக்கல, அம்மா நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆரம்பத்துலேருந்து அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் கண்டிப்பாக நீ போராடுற ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சேரும்னு சொன்னாங்க, அது கண்டிப்பாக என் பக்கத்தில் நெருங்கிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், இப்போ நான் வெளியில் வந்து இங்கே வீடு எடுத்து தங்குறதுக்கு காரணம் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக என் அம்மாவே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டு வாசலில் போய் நிற்பேன், அம்மா எதிர்பார்க்கறது அதானே, பாட்டிக்கும் அதை நான் புரிய வைப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் ராதிகாவும் சரி கோமியும் ஆடி போகிறாங்க. எப்படியாவது
எழிலோட மனசை மாற்றி இங்கே பாக்கியாவை கஷ்டப்படுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எழில தான் பக்கம் இழுக்கணும்னு நினச்ச கோபிக்கும் ராதிகாவுக்கும் இங்கே எழில் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே பெரும் அடியாக தான் இருக்குது. தான் அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு பேசுகிறாங்க. அதே போல் பாக்கியாவும் அங்கே வந்து செல்லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் எழிலுக்காக சொன்னது, எழிலை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னது, அவன் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவான் தான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவனும் அதை புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டான்டா. கண்டிப்பாக அவன் நினச்ச மாதிரி பெரிய அளவில் முன்னேறி அதுக்கப்புறமா இங்கே அத்தை சொன்ன மாதிரி இங்கே வீட்டுக்கு வருவான். அன்னைக்கு தாண்டா இந்த வீட்டில் சந்தோஷம் அவனுக்கு நிலையாக இருக்கும். அமிர்தாவும் கஷ்டப்படாமல் இருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் அப்படி ஒரு விஷயத்தையே சொன்னேன்னு சொல்ல, தெரியுமா நீ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எழில வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்னு எங்கள் செலின்னு சொல்ல, இதை கேட்டு தாத்தாவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் இங்கே எழில் வந்துட்டு வெளியில் போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலேன்னு ஒரு கவலை இருக்கத்தான் செய்தும். அதே நேரம் இங்கே வந்து சொல்கிறாங்க, அவன் கஷ்டப்பட்டாலாவது சீக்கிரமாக அம்மா கூட போய் சேரணும், அங்கே தாத்தா பாட்டி கூட போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையாவது அவன் இன்னும் கஷ்டப்பட்டாவது சீக்கிரமாக தான் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சு நம்மளை தேடி வந்து பார்ப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே எழிலும் சரி செனியும் சரி ஒரு பக்கம் சந்தோஷப்பட, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே எழிலும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இங்கே தேடி போய் அவமானப்பட்டுட்டு போகிறாங்க ராதிகாவும் கோபியும்.